அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் குறைந்து வருவதாகவும் 30 விழுக்காடு அமெரிக்கர்கள் தங்களுக்கு எந்த மத தொடர்பும் இல்லை என கூறுவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. பியூ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் அமெரிக்காவில் கிறிஸ்தவம் சரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு 78% இருந்த கிறிஸ்தவ மதத்தினரின் எண்ணிக்கை தற்போது 62% சரிந்துவிட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. 70% மூத்த குடிமக்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேவேளையில் 18 முதல் 29 வயதுக்குட்பட்டவர்களில் 45% பேர் மட்டுமே தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் 44% பேர் தங்களுக்கு எந்த மத தொடர்பும் இல்லை என கூறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் தனது விமான நிலையங்களில் சில்லறை வர்த்தகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. விமான நிலைய வர்த்தகத்தின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறியுள்ளது. விமான நிலையங்களுக்கு வந்து செல்லும் சுமார் 30 கோடி பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுமார் 2 டசன் சில்லறை வர்த்தகங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் தங்களுக்கு சொந்தமான வணிக வளாகங்களிலும் சில்லறை வர்த்தகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் ஏற்கனவே நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களின் போட்டி உள்ள நிலையில் அதானி குழுமம் களமிறங்க தயாராகி வருகிறது. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் 10,000 ரன்களை கடந்த முதல் வீரரான சுனில் கவாஸ்கர் தான் அந்த சாதனையை படைத்ததில் அப்போதைய பாகிஸ்தான் கேப்டன் இம்ரான்கானின் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார். 1986இல் டெஸ்ட் தொடரில் விளையாட இந்திய அணி இங்கிலாந்து சென்றிருந்தபோது அப்போது அங்கிருந்த இம்ரான்கானுடன் மதிய உணவருந்த சென்றிருக்கிறார் கவாஸ்கர். அப்போது இங்கிலாந்து தொடருடன் தான் ஓய்வு பெறப்போவதாக கவாஸ்கர் கூறியிருக்கிறார். அதை கேட்ட இம்ரான்கான் விரைவில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு வர இருப்பதை தெரிவித்து, நீங்கள் இருக்கும் போதே இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் தோற்கடிக்க விரும்புகிறேன், எனவே நீங்கள் அதற்கு முன் ஓய்வு பெற்று விடாதீர்கள் என்று கவாஸ்கரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இம்ரான்கான் கேட்டுக்கொண்டதைப் போல் கவாஸ்கர் பாகிஸ்தானுடனான போட்டித் தொடரில் விளையாடிய பிறகே ஓய்வு பெற்றார். பெங்களூருவில் நடந்த அந்த தொடரின் இறுதிப் போட்டியில் கவாஸ்கர் 10,000 ரன்களை கடந்தார். இம்ரான்கான் விரும்பியபடி 1-0 என்ற கணக்கில் அந்த தொடரை பாகிஸ்தான் வென்றது. பாதிக்கப்பட்ட மாடுகளிடமிருந்து மனிதர்களுக்கு காசநோய் பரவ வாய்ப்பிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் மாட்டிறைச்சி கூடம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட 500 மாதிரிகளில் 16இல் காசநோய் ஏற்படுத்தும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காம்ப்ளெக்ஸ் என்ற பாக்டீரியா கிருமி இருந்ததை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவை மனிதர்களுக்கு பரவக்கூடிய தன்மையுடையவையாக அறிவியலாளர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். இதனால் காசநோய் தடுப்பு நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மாடுகளின் காசநோய் பாதிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். காசநோயால் பாதிக்கப்பட்ட பால் மற்றும் இறைச்சியை உட்கொள்வதன் மூலமாக மனிதர்களுக்கு காசநோய் பரவும் ஆபத்து இருக்கிறது. எனவே நன்கு சமைக்கப்பட்ட மாட்டிறைச்சியையும் பதப்படுத்தப்பட்ட பாலையும் பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் பொதுநல காரியங்களுக்கான தனியார் நன்கொடை ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 12% வரை அதிகரிக்கும் என்று தனியார் நன்கொடை தொடர்பான அறிக்கை கூறுகிறது. லாப நோக்கமற்ற நிறுவனமான தாஸ்ராவும் மேலாண்மை சார்ந்த ஆலோசனைகளை வழங்கும் பெயின் & கோ நிறுவனமும் இணைந்து வெளியிட்டுள்ள இந்திய கொடையாண்மை அறிக்கை 2025 படி தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்களின் குடும்பங்கள் மூலமாக 1.3 லட்சம் கோடி ரூபாய் பொது காரியங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. தனியார் நன்கொடையில் 40% தொழிலதிபர்களின் குடும்பங்களால் வழங்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையிலும் CSR எனப்படும் பெருநிறுவன சமூக பொறுப்பு நடவடிக்கைகளின் மூலமாகவும் பெரும் பகுதி தனியார் நன்கொடைகள் வழங்கப்படுகின்றன. டாடா, அம்பானி, அதானி, பிர்லா ஆகிய 4 வணிக குழுமங்கள் சமூக பொறுப்பு நடவடிக்கைகளில் 20% பங்களித்துள்ளன. குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நடத்தும் இந்த குழுமங்கள் ஒவ்வொன்றும் தலா 800 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வரை செலவழித்துள்ளன. இந்த குழுமங்களின் நன்கொடையில் 40% பாலின சமத்துவம், பன்மைத்துவம் உள்ளிட்டவை சார்ந்த திட்டங்களுக்கும் 29% சூழலியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. வரும் காலத்தில் இந்த பெருநிறுவன குழுமங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிறுவனங்கள் மற்றும் செல்வந்தர்கள் எண்ணிக்கையும் அவர்களின் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அளிக்கும் நன்கொடையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னை கூடூர், அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சேலம், கோவை ஆகிய 3 ரயில் வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கான கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 3 வழித்தடங்களும் குரூப் ஏ வழித்தடங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. குரூப் ஏ வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 3 வழித்தடங்களில் அதிக வளைவு பகுதிகளை நீக்குதல், பழைய பாலங்களை அகற்றி புதிய பாலங்களை அமைத்தல் உள்ளிட்ட கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் நிறைவடைய 3 ஆண்டுகள் ஆகலாம் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பேருந்துக்குள் வைத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார். நகரின் முக்கிய பேருந்து பணிமயமான ஸ்வர்கேட்டில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துக்குள் வைத்து இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தத்தாத்ரேயா ராம்தாஸ் காடே என்ற நபர் 26 வயது பெண்ணை வழிகாட்டுவதாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் 13 தனிப்படைகள் அமைத்து காடேவை தேடி வந்த காவல்துறையினர் ஷரூரில் உள்ள பண்ணையில் மறைந்திருந்த காடேவை கைது செய்தனர். ஆந்திராவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை விலை குறைந்து வருகிறது. பறவை காய்ச்சல் காரணமாக ஆந்திராவில் விற்பனை குறைந்து முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இந்த நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து ₹4.60 விற்பனையாகிறது. பறவை காய்ச்சல் காரணமாக முட்டை விற்பனை குறைந்ததால் நுகர்வை அதிகரிப்பதற்கான விலையை குறைப்பதுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவில் நாமக்கல் மண்டலமும் அறிவிக்கும் முட்டை கொள்முதல் விலையிலிருந்து 50 முதல் 60 காசுகள் வரை குறைத்து பண்ணையாளர்கள் வியாபாரிகளுக்கு அளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையில் நிலையற்ற தன்மை இருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. பாடவாரியாக விரிவான தேர்வுகால அட்டவணையை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. 2025-26 கல்வியாண்டில் மார்ச் 13 முதல் ஏப்ரல் 1 வரை கியூட் தேர்வு கணினி வழியில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஜனவரி 2 தொடங்கி பிப்ரவரி 8 நிறைவடைந்தது. நாடு முழுவதும் 4,12,000 மேற்பட்டோர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். ஹால் டிக்கெட் வெளியீடு உள்பட கூடுதல் விவரங்களை www.nta.ac.in என்ற வலைதளத்தில் அறியலாம் என்று தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாட்டை களைவதற்கான புதிய விதிமுறைகளின் வரைவு வடிவம் விரைவில் பொதுமக்கள் கருத்திற்கு விடப்படும் என்று UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் சாதி பாகுபாடு நிலவுவதாக கூறி தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வெர்முலா மற்றும் பாயல் தாத்வியின் அன்னையர் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்திருந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. 2012 வெளியிடப்பட்ட ஒழுங்காற்று விதிமுறைகளின்படி தேசிய, மாநில பல்கலைக்கழகங்களிலும் பிற உயர்கல்வி நிறுவனங்களிலும் சாதி பாகுபாடு தொடர்பான புகார்களை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள், அந்த குழுக்கள் பெற்ற புகார்கள், அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த தரவுகளை UGC தாக்கல் செய்துள்ளது. அதன்படி மொத்தம் 1503 சாதி பாகுபாடு புகார்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் 1426 புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. UGC விதிமுறைகள் வரைவு 2025 மீது பொதுமக்கள் கருத்துக்கள் பெற்ற பின் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கோவையில் தற்செயல் விடுப்பு கிடைக்காத விரக்தியில் காவலர் ஒருவர் பணியின் போது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் பார்த்திபன் என்பவர் சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு சென்றுள்ளார். அப்போது மனைவியிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த காவலர் பார்த்திபன் திடீரென கத்தியால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சிகிச்சைக்கு பின்னர் அவர் வீடு திரும்பியுள்ளார். பார்த்திபனின் மாமியார் மற்றும் தாய்க்கு உடல்நலம் சரியில்லாத நிலையில் விடுப்பு கேட்டும் தராததால் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1013 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 73,607 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 315 புள்ளிகள் சரிந்து 22,229 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. சீனா, கனடா மற்றும் மெக்சிகோவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்கனவே அறிவித்த வரி விதிப்பு மார்ச் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளும் சரிவுடனே காணப்படுகின்றன. அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்று வரும் நிலையில் பிப்ரவரியில் மட்டும் 47,349 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் வெளியேறியுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை குறைந்து 7,960 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 400 ரூபாய் விலை குறைந்து 63,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக சென்ற பிப்ரவரி 25ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 920 ரூபாய் விலை குறைந்துள்ளது. பீகார் மாநிலம் குறித்து அவதூறாக பேசிய கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நாட்டின் மிக மோசமான மாநிலம் பீகார் எனவும், அங்குள்ள மக்கள் நாகரிகமற்றவர்கள் எனவும் ஆசிரியர் தீபாலி ஷா பேசியிருந்தார். பீகாரில் தான் எப்படி பணியமர்த்தப்பட்டேன் எனவும், என்ன பாவம் செய்தேன் எனவும் பொறுமைய ஆசிரியர் தீபாலி ஷாவின் காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்திய பகுதியிலிருந்து பீகாரை பிரித்துவிட்டால் நாடு வளர்ச்சியடையும் என தீபாலி ஷா பேசிய காணொளி அம்மாநில எம்பி சாம்பவி சௌத்ரி பார்வைக்கு வந்தது. அவர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க எம்பி சௌத்ரி அறிவுறுத்திய நிலையில் கேந்திரிய வித்யாலயா சங்க கமிஷனர் தீபாலி ஷாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மும்பை நீதிமன்றத்தில் உள்ள 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல் வழக்கு விசாரணை தொடர்பான பதிவுகளை ஒப்படைக்க டெல்லி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் 26, 2008 அன்று மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் உள்ளிட்ட வெவ்வேறு இடங்களில் தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தனர். இதற்கு திட்டமிட்டவர்களில் ஒருவரான தஹாவூர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இந்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு ஒப்புதல் அளித்துவிட்டார். பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட ராணா ஒப்படைக்கப்படுவதன் பின்னணியில் வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வரும் தேசிய பாதுகாப்பு முகமையின் கோரிக்கையை ஏற்று டெல்லி மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணை மீண்டும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி மற்றும் சுங்க சட்டத்தின் கீழ் கைது செய்யும் அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. காவல்துறைக்கு இருப்பது போல் இல்லாவிட்டாலும் வரி ஏய்ப்பு மற்றும் மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கைது செய்ய ஜிஎஸ்டி மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருப்பதாகவும், அதே நேரத்தில் கைது செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான சட்ட திருத்தங்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி செல்லும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஜிஎஸ்டி மற்றும் சுங்கத்துறை சட்டத்தின் கீழ் கைது செய்யும் அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 279 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பீகாரில் ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ கோபால் மண்டல் பள்ளி ஆசிரியரை நோக்கி துப்பாக்கியை நீட்டியதற்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றும் சுனில்குமார் குஷ்வாஹா கோபால் மண்டல் ஆயுதம் ஏந்திய 6 பேருடன் வந்து தான் வசித்து வரும் வீட்டை 5 நாட்களுக்குள் காலி செய்யுமாறு துப்பாக்கி எடுத்து நீட்டி மிரட்டியதாக புகார் அளித்தார். அந்த வீடு தன்னுடைய உறவினருக்கு சொந்தமானது என்று மண்டல் கூறுவதாகவும், ஆனால் உண்மையில் அது தனக்கு சொந்தமான வீடு என்றும் குஷ்வாஹா கூறியுள்ளார். ஏற்கனவே சில முறை இவ்வாறு வந்து வீட்டை காலி செய்யச் சொல்லி மிரட்டியுள்ளதாகவும் குஷ்வாஹா கூறியுள்ளார். குஷ்வாஹா வீட்டிற்கு சென்று காலி செய்ய சொன்னதாகவும், அதே நேரம் துப்பாக்கியை காட்டி மிரட்டவில்லை என்றும் எம்எல்ஏ மண்டல் கூறியுள்ளார்.
கோவா கடற்கரைகளில் இட்லி சாம்பார் விற்பதை நிறுத்த வேண்டும் என பாஜக எம்எல்ஏ மிட்சல் லோபோ கூறியுள்ளார். கடற்கரை குடில்களை விளையாட்களுக்கு குத்தகைக்கு விடுவதே கோவாவின் சுற்றுலாத்துறை சரிவுக்கு காரணம் என குற்றஞ்சாட்டியுள்ள அவர், பலர் தங்கள் குடில்களில் இட்லி சாம்பார் விற்க தொடங்கிவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். நமது கடற்கரைகளில் தென்னிந்திய காலை உணவுகளை தவிர்த்துவிட்டு நமது கலாச்சாரத்துடன் தொடர்புடைய கடல் உணவுகள் விற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பாஜக எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். ரயில் நிலையங்களில் தனியார் பங்களிப்புடன் உணவகங்கள் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்ட நிலையில் விரைவில் ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடுத்தர ரயில் நிலையங்களான திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், மயிலாப்பூர், வேளச்சேரி, பழவந்தாங்கல் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டு அங்கு உணவகம் அமைக்க ஐஆர்சிடிசி திட்டமிட்டுள்ளது. அதன்படி அமைக்கப்படும் உணவகங்கள் 9 ஆண்டுகளுக்கு செயல்படும் எனவும் சைவ அசைவ உணவுகள் நியாயமான விலையில் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஐஆர்சிடிசி கூறியுள்ளது. காசா குன்று பகுதியில் இருந்து இஸ்ரேல் படைகள் விலகாது என அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பது மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் நிலையில் கைதிகள் பரிமாற்றம் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காசா குன்று பகுதியில் இருக்கும் எகிப்து எல்லை வழியாக ஆயுத கடத்தல் நடப்பதாகவும் அதனை தடுக்க படைகள் அங்கு இருப்பது அவசியம் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது அப்பட்டமான விதிமீறல் என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதுதான் காசாவில் இருக்கும் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரே வழி என்றும் ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வரிகளிலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியை 1% குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது மத்திய வரி வருவாயில் 41 விழுக்காடு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதனை 40 விழுக்காடாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மார்ச் இறுதியில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அரவிந்த் பணக்காரியா தலைமையிலான 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளில் ஒன்றாக இது வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026-27 நிதியாண்டில் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் அமலுக்கு வரும். உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான மத்திய அரசின் செலவினம் அதிகரித்துவிட்டதால் மத்திய வரி வருவாயில் மாநிலங்களின் பங்கை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் மத்திய அரசுக்கு ஒரு நிதியாண்டில் 3500 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. வீரப்பனின் உறவினர் அர்ஜுனன் காவல்துறையினரின் சித்திரவதையால் இறந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லாததால் இழப்பீடு கோரிய மனுவை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சந்தன கடத்தல் வீரப்பனின் உறவினரான அர்ஜுனன் கடந்த 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரணைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றதிலிருந்து காணவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே தருமபுரி நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக நிலுவையில் இருந்த வழக்கில் அவர் இறந்துவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனது தந்தை காவல் நிலையத்தில் மரணமடைந்திருப்பதால் தங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி அர்ஜுனனின் மகன் சதீஷ்குமார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அர்ஜுனன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வு காவல்துறையினரின் சித்திரவதை காரணமாகத்தான் அர்ஜுனன் இறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லாததால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்க இயலாது என கோரி வழக்கை முடித்து வைத்தது. அதோடு உரிய ஆதாரங்களை சேகரித்து உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என மனுதாரருக்கு அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உளுந்தூர்பேட்டை உள்பட 5 ரயில் நிலையங்களில் நடை மேம்பாலம் அமைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் பாதைகளை பயணிகள் ஆபத்தான முறையில் கடப்பதை தவிர்க்க நடை மேம்பாலங்கள் கட்ட திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. அதன்படி திருச்சி உட்கோட்டத்தின் கீழ் உளுந்தூர்பேட்டை, தாழநல்லூர், செந்துறை, கொள்ளிடம், ஆனந்த தாண்டவபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நடை மேம்பாலம் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்க தகுதியான நிறுவனங்களை தேர்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ள தென்னக ரயில்வே பணிகளை தொடங்கிய 6 மாதங்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறைக்கப்படாது என தெரிவிக்கும் மத்திய அரசு பிற மாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிப்பது குறித்து விளக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்றும் நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நலனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கான ஆதரவு தொடங்கிவிட்டதாக கூறினார். கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால நமக்கான பணமும் இன்னமும் தரல. அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. நாம கேட்கறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க. நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க. அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.